தமிழகம் முழுவதும் 50,000 இடங்களில் 16வது மெகா தடுப்பூசி முகாம். 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு முன்னுரிமை. பதினேழாம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவ கிராமங்களில் மௌன ஊர்வலம். இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகை மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லவில்லை. பழனி தைப்பூச திருவிழாவில் பக்தர்களை அனுமதிக்க நடவடிக்கை. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் இதுவரை கரும்பை அரசு கொள்முதல் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. இடைத்தரகர்கள் குறைந்த விலைக்கு கரும்பை வாங்குவதாக விவசாயிகள் கவலை. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் சிதறிய பெரிய எஞ்சின் உட்பட முக்கிய பாகங்கள். உடைந்த பாகங்களை சூலூர் விமான தளத்திற்கு கொண்டு செல்ல திட்டம். மீனவர்களை விடுதலை செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பாம்பன் மீனவர்கள். மத்திய மாநில அரசுகள் அளித்த உத்தரவாதத்தை அடுத்து போராட்டம் வாபஸ். மூன்றாவது நாளாக தொடரும் வேலூர் பொன்னை ரயில்வே பாலத்தில் பழுது நீக்கும் பணி. மேலும் 2 தூண்களில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து தொடங்குவதில் தாமதம். நமது கூட்டு முயற்சிதான் கொரோனாவை வீழ்த்தும் என பிரதமர் மோடி மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் நாளை மறுநாள் முதல் 10 நாட்களுக்கு இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் இதுவரை 422 பேருக்கு ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்து வரும் நிலையில் காற்று தர குறியீடு 430 பதிவாகியுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,987 உயர்ந்துள்ளது. ஒமிக்ரான் பரவல் எதிரொலியாக அமெரிக்கன் யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 112 விமானங்களையும், டெல்டா ஏர்லைன்ஸ் நிறுவனம் 90 விமானங்களையும் ரத்து செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை 27.98 கோடியை கடந்துள்ளது. ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கடைசி பந்தில் பாகிஸ்தான் இந்திய அணியை வீழ்த்தியது. பெங்களூருவில் நடைபெற்ற 8வது புரோ கபடி லீக் ஆட்டத்தில் பூனேரி பால்டன் அணி தெலுங்கு டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தியது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பழனி தைப்பூச திருவிழாவில் பக்தர்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழனி தைப்பூச திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பக்தர்களை பாதுகாப்பாக அனுமதிக்கவும், இடுமன்குளம் சண்முக நதியில் பக்தர்கள் நீராடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கடலோரம் வசிக்கும் மக்களுக்கு அலைகள் ஒன்றும் புதிது அல்ல. ஆனால் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இதே போல கரையை தொட்ட அலைகள் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை தலைகீழாக புரட்டி போட்டது. ஆம், சுனாமி பேரலை தமிழகத்தை தாக்கி இன்றோடு 17 வருடங்கள் ஆகிறது.
இந்தோனேஷியா அடுத்துள்ள ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகள் அருகே ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உருவான பேரலைகள் தமிழக கடலோர மாவட்டங்களை தாக்கியது. இது ஏற்படுத்திய சுவடு இன்னும் சில பகுதிகளில் மறையாமல் உள்ளது வேதனைக்கு உரியது. குறிப்பாக சென்னையில் அதிகம் பாதிப்பிற்கு உள்ளான காசிமேடு பகுதியில் சுனாமி ஏற்படுத்திய பாதிப்புகள் சொல்லில் அடங்காதவை. வலைகளை தயார்படுத்திக் கொண்டு படகுகளை இயக்குவதற்காக காத்திருந்த மீனவர்கள் விசைப்படகு மீனவர்களிடம் கொள்முதல் செய்த மீனை விற்பனை செய்வதற்காக குவிந்திருந்த வியாபாரிகள் என எப்போதும் போல அந்த நாளிலும் காசிமேடு துறைமுகம் பரபரப்புடன் இயங்கியது. இதே நாள் சரியாக 9:05 மணியளவில் 10 மீட்டர் உயரத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு பேரலை நிலத்தை நோக்கி வந்தது. சுமார் 2 மணி நேரத்தில் அடுத்தடுத்த ஆழி பேரலைகள் தமிழக கரையோர பகுதிகளை தாக்கின. ரோட்டுக்கா ஓடந்துடுத்து, அப்படியே தூக்கி அப்படியே அடிச்சு லாஞ்செல்லாம் ஓடந்து ஒதுங்கிடுத்து, போட்டு கீட்டு எல்லாம் ஒதுங்கிடுத்து. பயங்கரமாக அது மாதிரி எந்த காலத்துலையும் பார்க்கலப்பா. அந்த சுனாமின்றது ஜனங்களா செத்து அப்படி கடந்துட்டுங்க. பேஜாராகிட்டோம்ப்பா நான். காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே இருந்த பல்லவன் நகர், திடீர் நகர், பவர் குப்பம், பூங்காவனம் குப்பம், அண்ணா நகர், ஸ்ரீனிவாசபுரம் ஆகிய 9 மீனவ குடியிருப்புகள் சுனாமியால் முற்றிலும் அழிந்தன. சென்னையில் சுனாமியால் உயிரிழந்த 206 பேரில் 100க்கும் மேற்பட்டோர் காசிமேடு ராயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். சுனாமி பேரலையால் தனது அண்ணன் குடும்பத்தை முழுவதுமாக இழந்ததை வேதனையோடு தெரிவிக்கிறார் காசிமேடு நாகூரான் தோட்டத்தைச் சேர்ந்த லட்சுமி. அவங்க தூண்டி போட்டுட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணன் பையனும். இந்த சுனாமி வருதுன்னு தெரியாத அவங்க எல்லாம் போட்டுக்குள்ளேயே இருந்துன்னு மீன் பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாக்கா இந்த அலை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. இழுத்துக்கிட்டே போய் எங்கன்னா ஒரு 800 ஆர்பார் இப்போ திறந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே ஒதுங்கி இருந்தது. நாங்கள்லாம் கோயில் உள்ள இருக்கிற எல்லாரும் ஐயோ உங்கள் அண்ணன் பையன் அடிச்சுட்டு போகுதுடி அப்படின்ட்டு நாங்கள் ஓடியாரோம். நம்மளுக்கு தண்ணி தானே வருது, எப்போவும் புயல் வர மாரி வருது, புயல் தானே வருதுன்னு நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் பார்த்தாக்கா அப்படியே இருக்கிறதெல்லாம் அப்படியே அடிச்சுட்டு ஓடியாருது. முற்றிலும் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சுனாமி மாற்று குடியிருப்புகள் புறநகர் பகுதிகளில் வழங்கப்பட்ட நிலையில் இன்னும் வாடகை வீட்டில் பலர் வீடின்றி தவித்து வருவதாகவும், இது தொடர்பாக தொடர்ச்சியாக 16 வருடங்களாக போராட்டம் நடத்தி வருவதாக காசிமேடு பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் சாந்தி தெரிவித்துள்ளார். சிலர் போராடி பார்த்து இறந்தவங்க இருக்கிறாங்க, போராடி அதை விட்டுட்டு போனவங்க இருக்காங்க. இந்த 16 வருஷமாக போராடினே இருக்கிறவங்க இன்ன வரைக்கும் போராடி வீடு கேட்டு மறியல், சாலை மறியல், ஆர்ப்பாட்டம் அதை மாதிரி பண்ணி நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம், கடலில் இறங்குற ஆர்ப்பாட்டம் மகளிர் தொழிற்சங்கம் சார்பாக எங்கள் இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் போராடிட்டு இருக்கோம். அது சீக்கிரம் கையில் கிடைக்கிறதுக்கு இந்த அரசு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலை தமிழக கடற்கரையோர மக்களின் சமூக பொருளாதார காரணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது, தொடர்ச்சியாக ஏற்படுத்தியும் வருகிறது. பலர் படகுகளையும் வீடுகளையும் உறவுகளையும் இழந்து ஒரே நாளில் நிர்கதியாய் ஆனார்கள். அதில் இன்னும் சிலர் சுனாமி ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவித்து வருகின்றனர். சுனாமி என்கிற ஜப்பானிய வார்த்தை காசிமேடு பகுதியில் உள்ள மீனவர்களுக்கு ஆறாத வடுவாக இன்றும் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் சுனாமி தாக்கியதின் 17ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது.
வேதாரண்யம் பகுதியில் சுனாமி 17ஆம் ஆண்டை நினைவு கூறும் வகையில் 15 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகாவில் 16 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் ஆழிப்பேரலை எனப்படும் சுனாமியால் மீனவ கிராமங்கள் பாதிக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆறுகாட்டுத்துறை, வெள்ளப்பள்ளம், வானவன் மகாதேவி, புஷ்பவனம், நாலுவேதபதி, மணியன்தீவு, கோடியக்கரை போன்ற 15 கிராமங்களைச் சார்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் 17ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். இதையொட்டி தூத்துக்குடியில் உள்ள நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டில்பாட்டில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மீனவர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூணில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். மணக்குடி கிராமத்தில் மீனவர்கள் சிறப்பு திருப்பலி நடத்தி பெண்கள் உட்பட கடற்கரை கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக வந்து அடக்கம் செய்த இடத்தில் அஞ்சலி செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் 17ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பொதுமக்கள் சுனாமி பூங்காவில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் அப்பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசு பொங்கல் திருநாள் சிறப்பு பொருட்கள் அடங்கிய தொகுப்பை பிரித்து பாக்கெட் போடும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்று அல்லது நாளை பணிகள் முழுமையாக முடிவடையும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசு தமிழக மக்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் 2,42,48,060 குடும்பங்களுக்கு மொத்தம் 1,088 கோடி ரூபாய் செலவில் இந்த பணி நடைபெற்று வருகிறது. பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய் போன்ற பொங்கலுக்கு தேவையான பொருட்களும், பண்டிகை கால சமையலுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, ரவை, கோதுமை மாவு, உப்பு உள்ளிட்ட 20 பொருட்கள் தரப்பட உள்ளது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் தனியார் பள்ளியில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு தனித்தனியாக அரசு நிர்ணயித்த எடையில் பிரித்து பாக்கெட் போடும் பணி கடந்த 1 மாதமாக நடைபெற்று வந்தது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் அரசு கரும்புகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வானாதிராஜபுரம் கிராமத்தில் 70 ஏக்கர் பரப்பில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழாண்டு கடும் மழை பாதிப்புகளுக்கு இடையில் கரும்பு விவசாயிகள் பொங்கல் பண்டிகைக்காக அறுவடைக்கு தயாராக உள்ளனர். ஆனால் பன்னீர் கரும்பை தமிழக அரசு இதுவரை கொள்முதல் செய்வதற்கு முன் வராதது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. இந்நிலையில் அரசு கொள்முதல் செய்யாததால் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு விவசாயிகள் கரும்பை விற்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சுமார் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு 70 ஏக்கர் வரைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு வந்து கரும்பு நேரடியாக கவர்மெண்ட் தலையிட்டு கரும்பு வாங்கினாங்க. 15 ரூபாய்க்கு கரும்பு வாங்கினாங்க. இந்த வருஷம் வந்து நாங்கள் கொரோனா, மழை, வெள்ளம் இதெல்லாம் தாண்டி நல்ல முறையில் கரும்பு வளர்த்து நல்ல முறையில் வச்சுருக்கோம். இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட்டில் வந்து யாருமே கரும்பு வாங்க வரல. வர்றாங்க, வந்து இடைத்தரகர் வர்றாங்க, கவர்மெண்ட்லேருந்து வரல. இடைத்தரகர் வந்து 8 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு கரும்பு கேட்குறாங்க. எனவே இந்த கரும்புக்கு உரிய விலை ஒரு 18லேருந்து 20 வரைக்கும் கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எனவே இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் பெரும் கவலையடைந்துள்ளனர். தமிழக அரசின் பொங்கல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கரும்பை 18,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அரசு தலையிட்டு எங்களுக்கு இந்த கரும்பை வாங்கி எங்களுக்கு ஆவணம் செய்யணும். ஏன்னாங்க கடுமையான கொரோனா, கடுமையான மழை, வெள்ளம் இவ்வளவும் மீறி தாங்க அந்த கரும்பை கூடுதல் செலவினமாக நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு எல்லாம் சிறு விவசாயிங்க கிட்டத்தட்ட ஒரு 70 ஏக்கருக்கு குறையாமல் அங்கே கரும்பு இருக்குங்க. எல்லாமே சிறு குறு விவசாயிகள். எனவே இந்த பொங்கலை வந்து தமிழக அரசு வந்து எங்கள்கிட்ட கரும்பு வாங்கி இந்த புத்தாண்டியும் பொங்கலையும் எங்களுக்கு வந்து இனிப்புள்ளதாக ஆக்கணும்னு நாங்கள் அரசை வேண்டி கேட்டோம். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே
தமிழக அரசு பயிரிட்ட கரும்புகளை இன்னும் கொள்முதல் செய்யவில்லை என புகார் தெரிவித்துள்ளனர். நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களுடன் செங்கரும்பும் வழங்கப்பட உள்ள நிலையில் இன்னும் அரசு தாமதம் செய்வதாகவும் அதிகாரிகள் யாரும் நேரில் வரவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுவரைக்கும் யாரும் அதிகாரிகள் வந்து பார்க்கல. கரும்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்க யாருமே வரல. தனியாருக்காரதான் 2 ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. மீதி கவர்மெண்ட்ல வந்து வாங்கல. போன வருஷம் இன்னும் காலத்தில் வந்து வாங்கினாங்க. இந்த வருஷம் இன்னும் வரல. நாங்களும் எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறோம், எதுவுமே ஒண்ணுமே கண்டுக்கலீங்க. இந்த வருஷம் நீங்க வந்து கூலி அதிகம், உரவலையெல்லாம் அதிகம். அதனால கரும்புக்கு நீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதனால நீங்க சீக்கிரத்துக்கு வந்து முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க. சரிங்களா? உங்க பேருமா? அஞ்சலி தேவி. எனவே தமிழக அரசு இதில் கவனம் செலுத்தி விரைவில் கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கூலி செலவு அதிகமாக இருக்கு. இப்போ இந்த வருஷம் அதுக்காக வேண்டி கரும்புக்கு விலை சேர்த்து கொடுக்குமாறு கேட்குறோம். அதாவது 33 ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஒரு கரும்புக்கு 25 ரூபா கொடுத்தா நாங்கள் கரும்பு அறுவடை பண்ணி வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். அந்த மாதிரி அந்த விலை கேட்குறோம். ஆனால் ஆஃபீஸில் கேட்டால் இந்த ஆர்டர் வழியிலே சொல்கிறாங்க. உடனே இதுக்கு ஏற்பாடு பண்ணி கரும்பெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிற மாதிரி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 68 மீனவர்களை விடுதலை செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இலங்கை கடற்படையால் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 68 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுடைய 10 விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர்களை விடுதலை செய்ய கோரி பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பாம்பன் மீனவர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தை வாபஸ் பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் சர்வ தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் வெளியிடப்பட உள்ளதாக திருப்பதி திருமலை தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஏழுமலையான் கோவிலில் ஜனவரி மாதத்திற்கான சிறப்பு தரிசன டிக்கெட்டுகள் வெளியான 40 நிமிடங்களில் 4.60 லட்சம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் நாள்தோறும் 10 இலவச தரிசன டிக்கெட்டுகள் வீதம் ஜனவரி மாதத்திற்காக 2.60 லட்சம் சர்வ தரிசன டிக்கெட்டுகள் விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் ஜனவரி 13 முதல் 22 வரை வைகுண்ட துவார தரிசனத்திற்காக நாள்தோறும் 5000 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. நாள்தோறும் 5000 டிக்கெட்டுகள் வெளியிடப்பட உள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. இந்த டிக்கெட்டுகளை தேவஸ்தானத்தின் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அலிப்பிரி சோதனைச் சாவடியை கடக்கும் முன் 48 மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா தொற்று பரிசோதனை செய்ததற்கான RT-PCR நெகட்டிவ் சான்றிதழ் அல்லது 2 தவணை கொரோனா தடுப்பூசி போட்டதற்கான சான்றிதழ் ஆகியவற்றை உடன் கொண்டு வரவும் அறிவுறுத்தப்படுவதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. பொன்னமராவதி அருகே தீயணைப்பு நிலையம் பகுதியில் மலைப்பாம்பு ஒன்று வாகன ஓட்டிகளை மிரள வைத்தது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தீயணைப்பு நிலையம் எதிரே பொன்னமராவதியிலிருந்து மதுரை செல்லும் சாலையில் சுமார் 6 அடி நீள மலைப்பாம்பு ஒன்று களைப்பாக படுத்து கிடந்துள்ளது. இருசக்கர வாகனங்களில் சென்ற வாகன ஓட்டிகள் பாம்பை கண்டு மிரண்டு சாலையின் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தினர். பொதுமக்கள் சிலர் மலைப்பாம்பை கண்டு ஆச்சரியத்துடன் கூச்சலிட்டனர். இதையடுத்து இரையை உண்ட மயக்கத்தில் படுத்திருந்த பாம்பு மெல்ல மெல்ல ஊர்ந்து அருகே உள்ள முட்புதற்குள் சென்றது. சத்தியமங்கலம் அருகே எலியை பிடிப்பதற்காக வைத்திருந்த பொறியில் சிக்கிய அரிய வகை புழுகு பூனையை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒப்பல வாடனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன். வாழைக்காய் வியாபாரியான இவர் தனது வீட்டில் எலிகள் தொல்லை அதிகமானதால் எலிகளை பிடிப்பதற்காக எலிப்பெட்டி வைத்துள்ளார்.
இந்நிலையில் எலிப்பெட்டியில் கீரி போன்ற தோற்றமுடைய விலங்கு ஒன்று மாட்டியுள்ளது. எலிப்பெட்டிக்குள் இருந்து சத்தம் வருவதை கேட்ட சவுந்தரராஜன் அருகே சென்று பார்த்தபோது வித்தியாசமாக இருந்த விலங்கை கண்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் எலிப்பெட்டியில் சிக்கிய விலங்கு அரிய வகை வனவிலங்கு புலுகு பூனை என்பதை கண்டுபிடித்தனர். புலுகு பூனையை மீட்ட வனத்துறையினர் அதனை அடர்ந்த வனப்பகுதிக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக விட்டனர். அரிய வகை புலுகு பூனையை அந்த பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் பார்த்து ரசித்துச் சென்றனர். ஆண்டு TNPSC சார்பில் நடத்தப்பட உள்ள போட்டித் தேர்வுகளில் புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என மாணவர்கள் கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை நகராட்சி நூலகத்தில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் சிவராமன் முயற்சியால் தன்னார்வ பயிலும் வட்டம் உருவாக்கப்பட்டு நூற்றுக்கணக்கானோர் பயிற்சி பெற்றுள்ளனர். தற்போது இந்த நூலகத்தில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 உள்ளிட்ட 12 வகையான போட்டித் தேர்வுகளுக்காக 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 2019ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி தேர்வுக்கு தயாராகியுள்ளனர். இந்நிலையில் குரூப் தேர்வுகளுக்காக தமிழ் கட்டாயம் என்று அறிவிப்பு கல்வியாளர்கள் மாணவர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஆனால் 2022ஆம் ஆண்டில் நடைபெறும் தேர்விலேயே புதிய பாடத்திட்ட தேர்வை நடைமுறைப்படுத்தினால் தோல்வியை தழுவும் நிலை ஏற்படும் என்று மாணவர்கள் வேதனையடைந்துள்ளனர். ஸோ இப்போ இந்த ஷார்ட் பீரியடில் வந்து எல்லாமே கவர் பண்ண முடியாது, எங்களால ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ அடுத்த பழைய சிலபஸை இப்போ வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நாங்கள் 2 வருஷமாக இப்போ இதுக்காக நாங்கள் எஃபர்ட் போட்டு படிச்சுட்ருக்கோம். இப்போ திடீர்னு நீங்கள் வந்து சடனாக சேஞ்ச் பண்ணும்போது எங்களால் எதுவுமே கன்சிடர் பண்ண முடியல எங்களால். ஸோ இப்போ இல்லாமல் பழைய சிலபஸே இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க. குரூப் 2 தேர்வு எழுதும் மாணவர்கள் பொது அறிவு கேள்விகளுக்கு 175 மதிப்பெண்களுக்கும் ஆப்டிடியூடுக்கு 25 மதிப்பெண்களுக்கும் என 2 ஆண்டுகளாக தயாராகி வந்த நிலையில் தற்போது புதிய அறிவிப்பின்படி 100 மதிப்பெண்கள் தமிழிலும் 75 மதிப்பெண்கள் பொது அறிவிலும் 25 மதிப்பெண்கள் கணிதத்திலும் தேர்வுகளில் கேட்கப்பட உள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் வர மெயின்ஸை கொண்டு வந்து குரூப் 2 ஏல வந்து சேர்த்துருக்காங்க. இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக டிஎன்பிசியில் ஒரு எக்ஸாம் நாங்கள் எழுதி கால்ஃபர் பண்ணி அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து போகிறதுக்குள்ளே ஆவரேஜ் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகிடுது சார். இந்த 2 வருஷத்தில் ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே 4-5 வருஷம் ஆகிடுது. இந்த 4-5 வருஷத்தில் நாங்கள் வந்து வேறு எங்கேயா போயிருந்தோன்னா அந்த கெரியரில் வந்து ஷைன் பண்ணிடலாம். எங்களுடைய டைம் வேஸ்ட்டு, மேன் பவர்லாம் வேஸ்ட் ஆகுது சார். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசியில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ஸே இல்லை சார். என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறதே தெரியல. அடிக்கடி சிலபஸை மாற்றுறாங்க, போகிறாங்க வராங்க. ஒரு யூபிஎஸ்சி மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சர்வீஸ் கமிஷனை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். எனவே புதிய நடைமுறையில் இந்த முறை தேர்வுகளை நடத்தாமல் அடுத்த ஆண்டு தேர்வுகளில் நடைமுறைப்படுத்த கல்வியாளர்கள் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டத்திற்காக நூற்றுக்கணக்கானோர் பொதுமக்கள் வெள்ளி கடற்கரையில் குவிந்தனர். கடலூரில் வெள்ளி கடற்கரைக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் கட்டுப்பாடு தளர்வு காரணமாக கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு வெள்ளி கடற்கரையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் குவிந்து கடலில் குளித்தும் விளையாடியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை நகரை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என எக்ஸ்னோரா அமைப்புடன் தன்னார்வலர்கள் இணைந்து தூய்மை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. சென்னை கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே எக்ஸ்னோரா அமைப்பு சார்பாக சென்னை நகரை தூய்மையாக வைத்திருப்போம் என்று விழிப்புணர்வு மூலம் சாலையை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இவர்களுடன் இணைந்து ஈக்விடாஸ் வங்கி, விதை விதைப்போம், பசுமை குழு மற்றும் எத்ராஜ் கல்லூரி மாணவிகள் என 50க்கும் மேற்பட்டோர் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். 200 பேருக்கு மேலே மாநகராட்சி, காவல்துறை, போக்குவரத்து துறை எல்லாரும் இணைந்து அவங்ககிட்ட அனுமதி வாங்கி இந்த இன்டர்செக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு சைடுக்கு 300 மீட்டர், இந்த இடத்துல 6 செக்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து ட்ரீ பிளான்டேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இது வந்து மாதம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம்.
சென்னையை தூய்மையாக வைத்திருப்பது மாநகராட்சி ஊழியர்கள் பணி மட்டுமில்லை, நாமும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் எனவும், நாம் இருக்கும் இடம் வீடுகளுக்கு அருகே தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோடம்பாக்கம், முகப்பேர், கோயம்பேடு பகுதியில் திட்டமிட்டு தூய்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள், இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சென்னை நகரை தூய்மையாக வைத்திருக்க தொடர்ந்து பல இடத்தில் விழிப்புணர்வு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தனர். இதற்கு காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் ஒத்துழைப்பு இருப்பதாகவும் தெரிவித்தனர். ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாளைக்கு ஒரு மரம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாம ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மீட்டர் சதுர அளவு பரப்பளவை நம்ம சுத்தம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி, 1 மீட்டர் சதுர பரப்பை நம்ம சுத்தம் பண்ணாவே இந்த சென்னை வந்து மிக தூய்மையானதாக மாறிடும். கேரள சபரிமலையில் திருவிதாங்கூர் சமகாராஜா வழங்கிய 453 பவுண்ட் தங்க அங்கி ஐயப்பனுக்கு சார்த்தி மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்தனர். தங்க அங்கி சார்த்திய ஐயப்பனுக்கு இன்று மாலை முக்கிய நிகழ்வான மண்டல பூஜை நடைபெறவிருக்கிறது. சபரிமலையில் ஐயப்பனுக்கு சார்த்தி அழகு பார்ப்பதற்காக திருவிதாங்கூர் சித்திரை திருநாள் மகாராஜா வழங்கிய 453 பவுண்ட் தங்க அங்கி கடந்த 22ஆம் தேதி பத்தனம்திட்டா ஆரன்முளா பார்த்தசாரதி கோவிலில் இருந்து மேல தாளங்கள் முழங்க சபரிமலை ஐயப்பன் புலிமேல் ஏறி அமர்ந்திருக்கும் சிலை தாங்கிய மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. வழிநெடுகிலும் பல்வேறு கோவில்களில் பக்தர்களின் வரவேற்பு மற்றும் தரிசனங்கள் நடக்க தங்க அங்கி ரதபவனி நேற்று பம்பை வந்தடைந்தது. இதனையடுத்து ஐயப்பனுக்கு அங்கி அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர கிராமங்களில் சுனாமியை நினைவுகூரும் வகையில் நடப்பட்ட மரக்கன்றுகள் பராமரிப்பின்றி காணப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உலகத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய சுனாமி பேரலையின் நினைவாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 4 வேதபதி, புஷ்பவனம் ஆகிய கடலோர கிராமங்களில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. கடந்த 2005ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளன்று தொடங்கி 24 மணி நேரத்தில் 20 ஹெக்டேரில் 2,64,464 சவுக்கு மரக்கன்றுகள் நடப்பட்டு கின்ன சாதனை படைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த மரங்கள் கேட்பாரற்று நிற்கிறது. எந்த நோக்கத்திற்காக கடற்கரை பகுதியில் மரக்கன்றுகள் நடப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமை பெறாமல் உள்ளது எனவும், அரசு மீண்டும் மரக்கன்றுகளை நட்டு இயற்கை பேரிடர் தடுப்பு அரண் அமைத்து முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2004 சுனாமி ஆழிப்பேரலையில் நாகை மாவட்டம் முழுவதும் பெரிய உயிர் சேதமும் மக்கள் சேதமும் பொருளாதார சீர்குலைகளும் ஏற்பட்டு ஆழிப்பேரலையால் மக்கள் பெரிய இல்லலுக்கு ஆளானார்கள். அந்த டயத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் 4 விதிட்டு புஷ்பவனம் கிராமத்தில் 2,54,000 சவுக்கு மரக்கன்றுகளை நட்டு கிண்ண சாதனை புரிந்தார். அப்புறம் நினைவு சின்னமும் வைக்கப்பட்டது. பிறகு படிப்படியாக நாளடைவில் அந்த இடத்தில் 17 வருடமாகி ஒரு மரம் கூட இல்லாமல் எல்லாமே சேதாரமாகிவிட்டது. இயற்கை இடர்பாடுகளிலிருந்து மக்களை காப்பாற்ற தமிழக அரசு மரக்கன்றுகளை நட்டு பராமரிக்கவும். தமிழகம் முழுவதும் 16வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னையில் 1,600 இடங்களில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த தடுப்பூசி முகாமில் காலக்கெடு முடிந்தும் 2வது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர்கள் இந்த தடுப்பூசி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மீன்பிடி துறைமுகத்தில் ஆற்றில் படகுக்கு இடையில் விழுந்த நாய்க்குட்டியை துரிதமாக மீட்ட மனிதநேயமிக்க மீனவர்களின் செயல் பாராட்டை பெற்று வருகிறது. நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் தங்களது 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை துறைமுகத்தில் உள்ள ஆற்றில் நிறுத்தி வைத்துள்ளனர். அப்போது வளர்ப்பு நாய்க்குட்டி ஒன்று கரையிலிருந்து ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகில் தாவி ஏற முயற்சி செய்தபோது எதிர்பாராத விதமாக படகிற்கு இடையில் தவறி விழுந்து உயிருக்கு போராடியது. துரிதமாக செயல்பட்ட சிறுவர்கள் அங்கிருந்த மீனவர்களை கூச்சலிட்டு அழைத்து ஆற்றில் வலையை வீசி வளர்ப்பு நாய்க்குட்டியை மீட்க முயற்சி செய்தனர். அந்த முயற்சி தோல்வியில் முடியவே மீனவர் ஒருவர் உடனடியாக படகிற்கும் சுவருக்கும் இடையில் இறங்கி நாய்க்குட்டியை உயிருடன் மீட்டு கரையில் சேர்த்தார்.
நாய் நன்றியுள்ளது என்பது போல மீட்ட மீனவரை நன்றியுடன் பார்த்து சென்றது அந்த நாய்க்குட்டி. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உடலுக்கு ஆரோக்கியமான பழங்களை உண்ண வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆழ்கடலுக்கு சென்று வலியுறுத்திய ஆழ்கடல் வீரர் ஒருவரின் செயல் சமூக ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் ஆழ்கடல் பயிற்சி மையம் வைத்து நடத்தி வருபவர் அரவிந்த். பல்வேறு விதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து ஆழ்கடலில் 60 அடி ஆழத்தில் தனது நீச்சல் வீரர்களுடன் கொரோனா காலத்தில் மக்கள் அதிக அளவு பழங்களை உண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். மேலும் ஆரஞ்சு, வாழைப்பழங்களை கிறிஸ்துமஸ் பரிசாக வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் சமூக ஆர்வலர்கள் அரவிந்த் குழுவினரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி கெங்கை வராக நதீஸ்வரர் கோவிலின் அருகே உள்ள சங்கராபரணி ஆற்றில் கங்கா ஆரத்தி விழா நடைபெற்றது. 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மகா புஷ்கரணி விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவின் ஒரு பகுதியாக 2023ஆம் ஆண்டு வரை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் சங்கராபரணி ஆற்றில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 12வது சனிக்கிழமையான நேற்று இரவு நடந்த கங்கா ஆரத்தி நிகழ்ச்சியில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் சங்கராபரணி ஆற்றில் மலர் தூவி அகழ்விளக்கு ஏற்றி மிதக்க விட்டனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை பகுதியில் தங்கி மீன்பிடிக்கும் செருதூர், வானகிரி கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கி மீன்பிடித்து வருகின்றனர். 2 தினங்களுக்கு முன்பு கடலில் மீன்பிடிக்கும் போது செருதூர் மற்றும் வானகிரி கிராமங்களைச் சேர்ந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இரவு இரு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இடையே மீண்டும் பிரச்சினை ஏற்பட கட்டை, கற்கள், கத்தி போன்ற ஆயுதங்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் படுகாயமடைந்த வானகிரியைச் சேர்ந்த மீனவர் பிரகாஷ் ராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாணியம்பாடி அருகே பாலாற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆற்றின் கரையோரம் மகா தீபாராதனை பூஜை செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொடையாஞ்சி கிராமத்தில் பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவில் பாலாற்று கரையில் அமைந்துள்ளது. இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் பாலாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மகிழ்ச்சியடைந்த அந்த பகுதி பொதுமக்கள், சிவனடியார்கள் இணைந்து பாலாற்று படுகையில் மகா தீபாராதனை ஏற்றி பூஜைகள் செய்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள், பெண் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள பொன்னையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள ரயில் பாலத்தில் மேலும் சில தூண்களில் மண்ணரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. காட்பாடி பொன்னையாற்றின் குறுக்கே அமைந்துள்ள ரயில் பாலத்தின் 38, 39 ஆகிய தூண்களில் மழை வெள்ளம் காரணமாக விரிசல் ஏற்பட்டிருந்தது. இதனையடுத்து அப்பகுதி வழியாக செல்லும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டு அந்த தூண்களில் பழுது நீக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் மேலும் 21, 22 மற்றும் 27, 28 ஆகிய தூண்களுக்கு இடையிலும் மண்ணரிப்பு கண்டறியப்பட்டு அதனை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து மேலும் சில நாட்கள் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு வீரமணி என்பவர் மதுபோதையில் லாரியை ஓட்டி சென்றுள்ளார். இந்நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி மேட்டூரை அடுத்த தருமாபுரி பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் உள்ள உயர் அழுத்த இரும்பு மின்கம்பத்தின் மீது மோதி ஈஸ்வரன் என்பவரது வீட்டின் மதில் சுவரை இடித்து உள்ளே புகுந்தது. விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் வீரமணி மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து கருமலைக்கூடல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் விபத்தில் சிதறிய பாகங்கள் சூலூர் விமான தளத்திற்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 14 பேர் உயிரிழந்தனர். விபத்து நடந்த இடம் முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடந்த 4 தினங்களாக ஹெலிகாப்டரின் சிதறிய பாகங்கள் உடைத்துக் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. இன்ஜின் உட்பட ஹெலிகாப்டரின் பெரிய பாகங்களை உடைக்காமல் கொண்டு செல்ல அதிகாரிகள் திட்டமிட்டனர். இதனை கொண்டு செல்ல சாலை வசதி இல்லை என்பதால் தேயிலை தோட்டம் பழைய மண் ரோடுகளை பயன்படுத்தி இரவில் கிரேன் மூலம் ராணுவத்தினர் பெரிய பாகங்களை மேலே கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இரவோடு இரவாக லாரிகளில் ஏற்றி கோவை சூலூர் விமான தளத்திற்கு கொண்டு செல்ல இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் தேனி அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. புதுக்கோட்டை மாவட்ட கூடைப்பந்து கழகம் சார்பில் மாநில அளவிலான 16 வயது உட்பட்டோருக்கான டிரோபி கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியில் திருவாரூர், தேனி, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல மாவட்டங்களைச் சேர்ந்த அணி வீரர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தேனி மாவட்ட அணி தட்டிச் சென்றது. போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழற்கோப்பையும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு பரிசுத் தொகையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் சூளகிரி பகுதிகளில் காலை முதலே கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. அருகில் செல்லும் வாகனங்கள் கூட தென்படாதவாறு கடும் பனிப்பொழிவு நிலவியதால் நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். சுமார் 8 மணி நேரம் வரை நீடித்த பனிப்பொழிவால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். பிரபல பாலிவுட் இயக்குனர் ஸ்ரீராம் ராகவன் இயக்கும் மெர்ரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக பிரபல பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் நடிக்க உள்ளார். இது குறித்து கத்ரீனா கைஃப் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.